வணக்கம். ரா ஈட்டிங் திரு A.T.ஹ அவர்களோட புத்தகத்திலிருந்து அவருக்கு வந்து கழிவுகளின் நீக்கம் வந்து எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறது வந்து சொல்கிறாரு. அதை நம்ம கேட்கலாம். ஏன்னா இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன்னா அவர் தன்னுடைய 2 பெண் குழந்தைங்களையும் இழந்து அதுக்கப்புறம் 52வது வயசில் தான் இயற்கை உணவுக்கே மாறியிருக்காரு. இயற்கை உணவுக்கு மாறினதுக்கு அப்புறமா 52 வயசு வரைக்கும் ரொம்ப சீரழிந்த உணவுகளை சாப்பிட்டு அதுக்கப்புறமா இயற்கை உணவுக்கு மாறி உடல்நலம் சீரடையும் போது கழிவுகளின் வெளியேற்றம் எப்படியெல்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இது வந்து நம்ம உடலில் ஏற்படும் மாற்றங்களை வந்து நமக்கு வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு உதவும். When I first changed over to raw eating, an extensive process of purification commenced in my organism. முதல்ல நான் இயற்கை உணவு சாப்பிட ஆரம்பிக்கும்போது என்னுடைய உடம்புல வந்து சுத்தப்படுத்துறதுக்கு ஒரு பெரிய ப்ராசஸே நடந்துச்சு, ஒரு பெரிய செயலே நடந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஐ எக்ஸ்பீரியன்ஸ்ட் நோ சிம்டம்ஸ் ஆஃப் டெபிலிட்டி. பலவீனமாக இருக்க மாதிரி எனக்கு தோணலை. பட் ஐ சஃபர்ட் ஃப்ரம் பெயின்ஸ் இன் மை இன்டெஸ்டைன்ஸ். த இன்டெஸ்டிசஸ் பிட்வீன் மை ஃபிங்கர்ஸ் அண்ட் டோஸ் பிகான் டு ட்ரை அப், followed by scaling and itching. Rashes broke out on my body and on certain parts of my feet the skin dried up and peeled off in flakes. அதாவது அவர் வந்து குடல் பகுதியில் வலி இருந்துச்சு, விரல்களுக்கு நடுவில் வந்து ட்ரை ஆயிடுச்சு ஸ்கின், அதாவது வறண்ட மாதிரி ஆயிடுச்சு, கால் விரல்களும் வறண்ட மாதிரி ஆயிடுச்சு. அதே மாதிரி செதிலாக உதிர்ந்து வந்துச்சு தோல், அரிப்பும் இருந்துச்சு, புண்களும் வெடிச்சுது உடம்புல. அதே மாதிரி கால் பாதங்களும் தோலெல்லாம் வந்து நல்லா வறண்டு போயிடுச்சு, சில இடங்களில் வந்து செதிலாக தோல் கலந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்கார். My feet, which until then often used to swell to a slight extent, suddenly became excessively swollen and this swelling took months to subside. அது வரைக்கும் லைட்டாக வீங்கிட்டு இருந்த கால் வந்து அதிகமாக வீங்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் மாதக்கணக்காச்சு அந்த வீக்கம் வந்து குறையிறக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாருங்கள், நம்ம இயற்கை உணவு சாப்பிடும்போது உடல்நலம் ஏற்கனவே ரொம்ப கெட்டு போயிருந்துச்சுன்னா எவ்வளோ பொறுமையாக இருக்க வேண்டியதாக இருக்குன்ட்டு. The swelling took months to subside அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது மாதக்கணக்காச்சு அந்த கால் வீக்கம் குறையிருக்கு அப்படின்னு. தென் ஆஃப்டர் அ வைல் மை யூரின் டர்ன்ட் குவைட் டர்பிட். கொஞ்ச நாள் கழித்து யூரின் வந்து கலங்களாக வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. During the whole of that period I exercised myself by taking longer walks than I had ever taken in my life before. வாழ்க்கையிலே இது வரைக்கும் போகாத அளவுக்கு நான் நிறைய தூரம் நடைப்பயிற்சி செஞ்சேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. It was quite plain to me that under the continuous pressure of natural nutrition and physical exercise, the concretions that had accumulated in my blood vessels and joints during 50 years of cooked eating were beginning to melt away and vanish. அப்போ அவருக்கு புரிஞ்சிருக்கு என்னென்னா, இயற்கை உணவு மற்றும் அவருடைய நடைப்பயணம் எக்ஸசைஸ் இதனால் அவரோட உடம்புல தேங்கியிருந்த கழிவுகள், இரத்த நாளங்களில் தேங்கியிருந்த கழிவுகள், எலும்பு மூட்டு இணைப்பு இடத்துலலாம் தேங்கியிருந்த கழிவுகள், அதுவும் 50 வருஷமாக தேங்கி இருந்த கழிவுகள், சமைச்ச உணவுனால் தேங்கியிருந்த கழிவுகளெல்லாம் வந்து கரைஞ்சு மறைஞ்சி போகுது அப்படிங்கிறது வந்து அவருக்கு புரிஞ்சுது. In order that I might be all the more certain in my conviction, I suddenly stopped raw eating altogether and for 3 days I consumed only meat dishes. அதாவது என்ன சொல்லியிருக்காருன்னா, இதை தெளிவுபடுத்திக்கிறதுக்காக திடீர்னு இயற்கை உணவு சாப்பிட்றத முற்றிலுமாக நிறுத்திட்டு ஒரு 3 நாளைக்கு அசைவ உணவாக சாப்பிட்ருக்காரு. On the very first day the turbidity of my urine vanished. On the second day only slight traces remained, while on the third day it totally disappeared. அதாவது முதல் நாள் வந்து என்னாச்சுன்னா கலங்களாக இருந்த யூரின் வந்து மறைஞ்சிருச்சு. 2வது நாளில் வந்து இன்னும் கொஞ்சம் தெளிவாயிருச்சு யூரின்னு. 3வது நாளில் வந்து சுத்தமாக மறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த இடத்துல தான் வந்து நிறையா பேர் தப்பு பண்ணுறோம். என்னென்னா, நம்ம இயற்கை உணவு சாப்பிட்டுட்டே இருக்கும்போது கொஞ்சம் டயர்டாக இருக்கும், கழிவுகள் வெளியேறும், எல்லாம் செய்யும். அதுக்கப்புறம் திருப்பி சமைச்ச உணவு சாப்பிடும்போது அந்த கழிவுகளின் வெளியேற்றம் நிற்கிறதுனால உடம்பு கொஞ்சம் தெம்பு வந்த மாதிரி இருக்கும். உடனே நம்ம என்ன நினச்சிக்குவோன்னா, சமைச்ச உணவில் தான் தெம்பு இருக்குது, சமைச்ச உணவு சாப்பிட்டோன்னா நமக்கு தெம்பு கிடைக்கிறதுனால சமைச்ச உணவில் தான் சத்து இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிக்குவோம். அப்படி கிடையாது. கழிவுகளின் வெளியேற்றம் வந்து நிற்கிறதுனால நமக்கு அப்போதைக்கு வந்து உடம்பு கொஞ்சம் தெம்பாக இருக்க மாதிரி இருக்கும். When I resumed raw eating, my urine became turbid once again, but not in its former severity, and it gradually cleared up in a few weeks. திருப்பியும் வந்து இயற்கை உணவு சாப்பிட ஆரம்பித்ததுக்கப்புறம் யூரின் வந்து திருப்பியும் கலங்களாக வந்துச்சு. ஆனால் முதல் அளவுக்கு இல்லை. அதுக்கப்புறம் சில வாரங்களில் வந்து யூரின் கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு.
The 3 days of cooked eating had apparently slowed down the speedy rate of the purification of my organism. அதாவது 3 நாள் வந்து சமைத்த உணவுகள் சாப்பிட்டதுனால வேகமாக உடலில் இருந்து கழிவுகள் வெளியாகிட்டு இருந்தது வந்து அந்த ஸ்பீடு வந்து குறைஞ்சிருச்சு. இன்சிடென்ட்லி ஐ மேட் அனதர் டிஸ்கவரி அட் த சேம் டைம். அதே நேரத்தில் நான் இன்னொரு கண்டுபிடிப்பையும் கண்டுபிடிச்சேன். த வாட்டர் டேக்கன் வித் சால்ட்டி ஃபுட்ஸ் இன்க்ரீஸ் த வெயிட் ஆஃப் மை பாடி பை 3 kilos இன் ஆஸ் மெனி டே. அதாவது அந்த சமைச்ச உணவில் உப்பும் சேர்ந்துருந்ததுனால அந்த 3 நாளையே வந்து 3 கிலோ வெயிட் ஏறிடுச்சுன்னு சொல்லியிருக்காரு. அப்போ நம்ம வந்து உடம்புல வெயிட் ஏறினா கால் வீக்கத்துக்கெல்லாம் வந்து உடம்பு வந்து சில கிட்னி பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் உடம்பு பொதன்னு வீங்கிருச்சுனால வந்து உப்பை குறைங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் இதுதான். ஏன்னா வந்து உப்பு வந்து நம்ம உடம்புல வந்து நீரை இழுத்து வச்சுக்கும். நீரை இழுத்து வச்சுக்கிட்டா உடம்பு வந்து கொஞ்சம் பொதன்னு குண்டாக இருக்கும். அதனால் அந்த வீக்கம் அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் வந்து உப்பை வந்து சுத்தமாக நிறுத்திக்கணும். தற்காலிகமாக இந்துப்புங்கிற ஹிமாலயன் ராக் சால்ட் வேணால் நம்ம தவிர்க்க முடியாட்டி பயன்படுத்திக்கலாம். Fortunately, I reverted to my former weight on the 4th day after the reception of raw eating. ஆனால் வந்து அதிர்ஷ்டவசமாக 4வது நாள் வந்து நான் இயற்கை உணவு சாப்பிட ஆரம்பித்ததுக்கப்புறம் திருப்பி அந்த பழைய வெயிட் வந்துருச்சு. அந்த 3 கிலோ குறைஞ்சி பழைய வெயிட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. It is perhaps good for the new recruit to raw eating to have a hearty repast after a few months of abstinence from cooked food. அதாவது சமைச்ச உணவுகள் சாப்பிட நிறுத்திட்டு இயற்கை உணவு சாப்பிட ஆரம்பித்ததுக்கப்புறம் சில மாதங்களுக்கு அப்புறம் நம்ம ஒரு சில மாதங்களுக்கு முன்னால் எப்படி இருந்தோன்னு நினச்சி பார்த்தோன்னா அப்போ வந்து அவங்க மனசு சந்தோஷப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பை கம்பேரிங் த 2 systems of nutrition, he becomes all the more convinced that the path he has chosen is indeed the right one, and after that he does not dream of repeating the experiment. இந்த 2 இதையும் அதாவது சமைச்ச உணவு இயற்கை உணவு 2ஐயும் வந்து கம்பேர் பண்ணி அப்போ உடல்நலம் எப்படி இருந்துச்சு இப்போ உடல்நலம் எப்படி இருக்குங்கிறத வந்து அவங்க உணர்ந்துக்கிட்டாங்கன்னா தாங்க வந்து இயற்கை உணவு சாப்பிட்லான்னு தேர்ந்தெடுத்த பாதை கரெக்டான பாதைன்னு அவங்க தீர்மானித்து ஏற்கனவே வந்து சாப்பிட்ட சமைச்ச உணவை வந்து திருப்பி சாப்பிடணுன்னு வந்து கனவுல கூட நினைக்க மாட்டாங்க. The strong swelling of my feet gradually passed away in a few months time. காலில் இருந்த வீக்கம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சில மாதங்களில் குறைஞ்சிருச்சு. Concurrently, I also suffered from some long-standing milder swellings. ஆனால் கொஞ்சம் வீக்கம் கம்மியாக இருந்து ஆனால் ரொம்ப நாள் இருந்து அந்த மாதிரி கொஞ்சம் நாளைக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. These two subsided during the next few years and finally disappeared altogether. இதுவும் வந்து அடுத்த சில வருடங்களில் குறைஞ்சி அதுக்கப்புறம் மொத்தமாக நின்றுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டு ஃபியூ இயர்ஸ்ன்னு சொல்லியிருக்காரு. அதை கவனிக்கணும் நம்ம. அப்போ நம்ம எவ்வளோ பொறுமையாக நிதானமாக சகிப்புத்தன்மையோடு இருக்கணும். இயற்கை அதாவது நம்ம உடம்பை வந்து எந்த அளவுக்கு சீரழித்து வச்சுருக்கோமோ அந்தளவுக்கு வந்து நமக்கு இயற்கை உணவுனால் சரியாகிறதுக்கு நாட்களும் அதிகமாகும். உண்ணாவிரதம் காலை மாலை தூய காற்று அந்த மாதிரியெல்லாம் இருந்தோன்னா கொஞ்சம் சீக்கிரமாக சரியாகும். ஆனால் பொறுமை வந்து மிகவும் அவசியம். The same symptoms appear more or less in a great many raw eaters who write to me about them from all the corners of the world. அதாவது உலகத்தில் பல மூலையிலையும் இருக்கிறவங்க வந்து அவருக்கு லெட்டர் எழுதியிருக்காங்க இயற்கை உணவை பற்றி அவங்களோட அனுபவங்களை பற்றி. அவங்களும் வந்து இதே அனுபவங்களை தான் கிட்டத்தட்ட சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இதை நான் வந்து உங்களுக்கு ஒரு காணொலியாக ஏன் போட்டேன்னா நம்மளோட கழிவுகள் வெளியேற்றம் நடக்கும்போது வந்து நம்ம பயந்துக்கக்கூடாது. நம்ம இயற்கையை நம்பணும். நம்ம உடலில் ஏற்கனவே இருக்கும் கழிவுகள் தான் வெளியேறுது அப்படிங்கிற நமக்கு இந்த தெளிவான சிந்தனை மனம் தைரியம் இதெல்லாம் வேணும். மற்றவங்களை நம்ம பக்கத்தில் இருக்கவங்கள நம்மளை குழப்பினாலும் நமக்கு வந்து நம்ம உடம்புல நல்லது தான் நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம வந்து குடல் சுத்தமாக இருக்கணும். நம்மளோட பவல் மூமெண்ட் அதாவது தினம் ஒரு நேரமாவது மலம் கழிக்கிறோமான்னு பார்த்துக்கணும். அதே மாதிரி அதை விட முக்கியமான விஷயம் பிரம்மச்சரியம் கடைப்பிடிக்கணும். பிரம்மச்சரியம் கடைப்பிடித்து குடல் சுத்தமாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம இயற்கை உணவும் ஃபாலோ பண்ணோன்னா வெற்றி நிச்சயம்.